ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டோட்டலாக இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஐடி ஃபீல்டில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது, ஸோ அந்த ஃபீல்டுக்கு என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் கம்பல்சரியான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து எம்பெடட் சிஸ்டம்ன்ற ஃபீல்டு. எம்பெடட் சிஸ்டம்னு என்னென்னா ரியல் டைம் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர் எந்தெந்த இடத்துலலாம் ரியல் வேர்ல்டு இன்ட்ராக்ட் ஆகுது எம்பெடட் சிஸ்டம்லாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏசி, வாஷிங் மிஷின், காரில் இருக்க கன்சோல், இந்த மாதிரி விஷயத்தை எம்பெடட் சிஸ்டம்லாம். அண்ட் இந்த ஃபைட்டர் ஜெட்டுக்குள்ளே இருக்க அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே எம்பெடட் சிஸ்டம் சொல்லலாம். பேசிக்காக கம்ப்யூட்டர் ரியல் வேர்ல்டோட இன்ட்ராக்ட் ஆகும், அதை வந்து எம்பெடட் சிஸ்டம்னுவாங்க. ஸோ எம்பெடட் சிஸ்டத்தில் ஃபீல்டில் நீங்கள் என்ட்ரு ஆகணும்னா உங்களுக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் பைத்தான் இந்த லாங்குவேஜாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 3 லாங்குவேஜ் தெரியாமல் சஃபிஷியண்ட்டாக நீங்கள் அதில் ஒரு நல்ல டெவலப்பராக இல்லை. ஸோ இல்லை உங்களோட ஃபீல்டு வந்து டெஸ்க்டாப் டெவலப்பராக போகும்போது, அதாவது நான் லேப்டாப், விண்டோஸ்க்கு, மேக்கு வந்து நான் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணணும்னா அப்போ நீங்கள் சி ப்ளஸ் ப்ளஸ், சி ஷார்ப், ஜாவா இந்த லாங்குவேஜில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து டேட்டா அனலிசிஸ், டேட்டா சயின்டிஸ்ட் இந்த ரோலில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் ப்ரீவியஸ் டேட்டாச்சு ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறேன்னா, ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன்னா அப்போ நீங்கள் ரூபி, மேட்லாப், பைத்தான், ஜாவா இந்த லாங்குவேஜில் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எனக்கு வந்து வெப் டெவலப்பர் ஆகணும், ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், இதான் என்னோட மெயின் ஃபோக்கஸ்னால் நீங்கள் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், ரூபி, பைத்தான், ஜாவா, சி ஷார்ப், PHP இந்த எல்லா லாங்குவேஜஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் எந்த கம்பெனியில் வந்தால் ஈஸியாக ஹையர் பண்ணிப்பாங்க அவங்கள. ஸோ A to Z வந்து வெப் டெவலப்மெண்ட் வந்து கவர் ஆகிக்கும். ஆனால் எனக்கு வந்து கேம் டெவலப்பிங்காக இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து சப்வே சப்போஸ் ஒரு கேம், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், எனக்கு வந்து ஒரு ஓனாக கேம் டெவலப் பண்ண போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ், பைத்தான் இதில் ஷார்ப்பாக இருக்கணும். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், ரூபி இந்த மாதிரியான அடிஷ்னல் லாங்குவேஜஸும் தெரிஞ்சுக்கணும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் மெயினாக தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். யூனிட்டி இன்ஜின், அன்ரியல் இன்ஜின் இந்த மாதிரி இன்ஜின்ஸில் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எனக்கு வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும், எதர் என்னோட நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு எனக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்பர் ஆகணும்னா அப்போ நீங்கள் ஜாவா, கொட்லின், டார்ட், ஆப்ஜெக்டிவ்-சி, ஷிஃப்ட், பைத்தான் இந்த லாங்குவேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ஆப்பை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பேசிக்கில் இருந்து கற்றுக்கணும்னு இருந்துச்சுன்னா இந்த BYTESTREAM ஆப்பை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் உங்களுக்கு சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, பைத்தான், ஆர்டினோ, டார்க்நெட் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கலாம். கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஆப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட டவுட்ஸ்க்கான வீடியோ ஆர் லைவ் செஷன் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ், ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தாலும் ஸ்டடீஸ் ரிலேட்டட் ஒரு கரியர் ரிலேட்டடாக கமெண்ட் செக்ஷனில் ஆஸ்க் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோஸ் கொடுக்கும். தேங்க்யூ.